வணக்கம். சில செய்திகள் நம்பவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான செய்தி குறித்து தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரு வரலாற்று செய்தி. ஒரு இசைக்கலைஞன் தன்னுடைய இசை திறமையால எப்படி தனக்கு கிடைச்ச தண்டனைய மாத்தனா அப்படிங்கிற அந்த கால வெள்ளையர் கால செய்தி. பொதுவா இசைக்கும் மற்ற கலைகளுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, இசைக்கு மயக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. அப்படிப்பட்ட இசை குறித்து பல பாடல்கள் இருக்கும். குறிப்பா ஒரு பாட்டு இருக்கும், என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் பாடியிருப்பாரு. இன்னொரு வரி கூட ரொம்ப அழகா வரும், இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் போது அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட இசைகளை மயங்கி ஒரு நீதிபதி எப்படி தண்டனையை மாத்தினாரு, இது குறித்து தான் பார்க்க போறோம். யார் அப்படின்னா, திருச்சி உறையூரை சேர்ந்த டி.எம். காதர் பாஷா அப்படிங்கிற ஹார்மோனிய கலைஞன். இந்த செய்தி நான் போடுறதுக்கு 2 பேருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஒருத்தர் யார் அப்படின்னா, திருப்பத்தூர்ல பேராசிரியராக பணியாற்றிக்கக்கூடிய அன்பு தோழர், நாடகவியலாளர், மரியாதைக்குரிய பார்த்திவராஜா. இன்னொருத்தர் பழைய பாடல்களை எடுத்து யூடியூப்ல பதிவு செய்யக்கூடிய வேம்பார் மணிவண்ணன். இந்த 2 பேருடைய செய்தியை சேர்த்து தான் இதுக்குள்ள நான் உங்களுக்கு தரப்போறேன். அதுலயும் குறிப்பா நீங்க இது ஒரு 1920-30 காலகட்டம். இந்த காலகட்டத்துல சினிமா அப்படிங்கிறது அப்பத்தான் பிறந்த குழந்தை மாதிரி இருக்கு. 1-2 சினிமாக்கள் வர ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு எப்போ மரியாதை அதிகம் அப்படின்னா, நாடகங்களுக்கு தான் மரியாதை அதிகம். அதுவும் வெள்ளையர்கள் காலம். வெள்ளையர் காலத்துல நாடகத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புரட்சியாளர்கள், அதாவது புரட்சியாளர் எங்க வேணாலும் இருக்கலாங்க, கலைஞர்களும் புரட்சியாளராக இருந்தாங்க. அதுல பல பேர் இருந்தாங்க. அதுல எஸ்.எஸ். விஸ்வநாததாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு, அது திருமங்கலத்துக்காரர், அது பல பேருக்கு தெரியும். இன்னொரு கலைஞர் இருந்தாரு, அவர் யார் அப்படின்னா, உறையூரை சேர்ந்த ஹார்மோனிய கலைஞர் டி.எம். காதர் பாஷா. அன்னைக்கு நாடக கலைஞர்களுக்கும் ஹார்மோனிய கலைஞர்களுக்கும் ஏகப்பட்ட மரியாதைங்க. அதுலயும் குறிப்பா என்ன அப்படின்னா, ஹார்மோனியம் அப்படிங்கிறது ஒரு நாடகத்துடைய தூண் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த நாடகத்தையும் இயக்கக்கூடிய கலைஞர் யாரா இருப்பாங்க அப்படின்னா, நாடக கலைஞரா தான், அதுவும் ஹார்மோனிய கலைஞரா தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நாடகம் முழுக்க வந்துகிட்டு பல பாடல்களை இட்டு கட்டி பாடுவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு 2 நிமிஷத்துல முடிஞ்சு போகுது இல்ல, அன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டை நீங்க இதே வள்ளி திருமணம் நாடகம் இப்ப பாக்குறவங்களுக்கு கூட தெரியும். முருகப்பெருமான் கடைசியில காயாத கானகத்தை பாடினார் அப்படின்னா, வெறும் காயாத கானகத்தை ஆலாவனையே 3/4 மணி நேரம் போகும். இப்பவே அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும், நாடக கலைஞர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை. அதுலயும் உறையூரை சேர்ந்த டி.எம். காதர் பாஷா அப்படிங்கிற கலைஞனுக்கு மரியாதையிலும் மரியாதை கூட. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு கலைஞனும் வெறும் கூத்தா இருந்தானா அவனுக்கு மரியாதை குறைவு, வருமானம் வரலாம். ஆனா மக்கள் பிரச்சனை குறித்து ஒரு கலைஞன் பேசினா அப்படின்னா அவனுக்கு மரியாதை அதிகம். அப்ப டி.எம். காதர் பாஷா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, சுதந்திர வேட்கையை தன்னுடைய பாடல்கள் மூலமா தெரியப்படுத்துறவர். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த வெள்ளைக்காரங்க இவருக்கு கேஸ் போடுவாங்க. என்ன கேஸ் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அடுத்த மேடையில மறுபடியும் வேற ஒரு பாட்டை பாடுறது. இப்படி பாத்தீங்கன்னா அடிக்கடி சிறைக்கு போகக்கூடிய கலைஞனா உறையூர் டி.எம். காதர் பாஷா இருக்காரு. இவர் மட்டும் இல்ல, பல கலைஞர் இருந்தாங்க. இதுல நடுவுல ஒரு செய்தி சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் கலைஞன் கட்டுக்கடங்காதவன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. ஒரு முறை தியாகி எஸ்.எஸ். விஸ்வநாததாஸ் அவர் மேடையில முருகன் வேடம் போடுறவர். அவருக்கு மதுரை ராமநாதபுரம் அரண்மனையில நாடகத்துக்கான ஒரு ஏற்பாடு நடக்குது. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசு, வெள்ளைக்கார அரசு தடை விதிக்குது, நாடகம் போடக்கூடாது அப்படின்னு. மேடையில் அவர் நின்றுட்டு இருக்கப்போ, நாடகம் போடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரின்ட்டு கீழே இறங்கி நாடகம் போடாம மேடையை விட்டு பாட்டு பாடி மக்களை கவர்ந்துடுறாரு. அரசாங்கத்தால ஒண்ணும் பண்ணவே முடியல. அப்ப கலைஞன் எப்படி பண்றான் அப்படின்னா, டப்புன்னு தனக்கு என்ன தெரியுதோ அதை அந்த நேரத்துல பண்ணிட்டு போயிடுவான். அப்ப காதர் பாஷாவை தடுக்க முடியல வெள்ளைக்கார அரசாங்கத்தால. புரட்சிங்கிறது அந்த நேரத்துல மக்கள்கிட்ட பொங்கி பிரவாகம் எடுக்கக்கூடிய காலம். சரி, காதர் பாஷாவை என்ன செய்யறது அப்படிங்கிறப்ப ஒரு சதி வழக்குல சிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த வகையில அப்படின்னா, திருச்சியில ஒரு கொலை நடக்குது. இந்த கொலையில காதர் பாஷாவை தொடர்புபடுத்தினா அன்னைக்கு இருந்த நீதிமன்றம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு கிடைச்ச தகவலின் பேர்ல காதர் பாஷாவுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யறாங்க. இப்ப தூக்கு தண்டனை உறுதி செஞ்சுட்டா நீங்க யோசிச்சு பாருங்களேன், தான் செய்யாத ஒரு குற்றத்துக்கு மிகப்பெரிய ஹார்மோனிய கலைஞனான காதர் பாஷா அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழல் வந்துருது. தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழல் வந்துருது அப்படின்னா, பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிறையில ஒரு நடைமுறை இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வெகுவா குறைஞ்சிருச்சு. அந்த காலகட்டத்துல தூக்கு போடும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கலைஞர்கிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க.
கடைசி ஆசை அப்படின்னா என்னை விட்டுருங்க அப்படின்னா விட்டுற மாட்டாங்க. ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன ஆசை இருந்தா சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்ப காதர் பாஷா கிட்ட கேட்கிறாங்க. காதர் பாஷாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன பெருசா இருக்க போகுது? அவரு ஒரு ஹார்மோனிய கலைஞர். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு ஹார்மோனியம் வேணும். அந்த ஹார்மோனியத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹார்மோனியத்துல எனக்கு பாடலை பாடி முடிச்சிடுறேன். அதுக்கு பிறகு எனக்கு தூக்குல போடுங்க அப்படிங்கிறாங்க. அங்க சிறையில யார் யார் இருக்கா தூக்கு போடுற இடத்துல அப்படின்னா, அந்த சிறை அதிகாரி இருக்காரு, அந்த ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கு போடக்கூடிய அந்த மனிதன் இருக்கா. அதுக்கு பிறகு இவர் இறந்துட்டாரா இல்லையாங்கிற உறுதி செய்யறதுக்கு ஒரு மருத்துவர் இருக்கார். இப்ப அவர்கிட்ட ஹார்மோனியம் கொடுக்கப்படுது. ஹார்மோனியம் கொடுக்கப்பட்டா உள்ள இருக்கிறது 3 பேருமே வெள்ளை அதிகாரிகள், அந்த எல்லாருமே. அப்ப இவர் ஒரு ஹார்மோனியத்துல அந்த வரல வாசிக்க வைக்கிறாரு. வெகு நாள் கழிச்சு அந்த கையை லாவகமா அவ்வளவு அழகா போகுது. ஹார்மோனியம் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், போக போக அந்த ஹார்மோனிய கார்வையே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த மனுஷன் வாசிக்க 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 வாசிச்ச அந்த சிறை அதிகாரி, அந்த மருத்துவர், தூக்கு போடுற மனுஷன் எல்லாரும் லேசா கண்ணை மூடுறாங்க. அப்படியே வாசிக்கிட்டு இருக்கும் போது பாடல் பாட ஆரம்பிக்கிறாரு. என்ன பாட்டு அப்படின்னா, சுருளிமலை மீதில் மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை அவ்வளவு அழகா ஆலாபனை பண்றாரு. ஆலாபனை பண்ண 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 இவங்க சிறை அதிகாரிகள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த பாட்டு 10 நிமிஷம் போகுது, 20 நிமிஷம் போகுது, அரை மணி நேரம் போகுது. ஏறத்தாழ 3/4 மணி நேரம் உருகி உருகி டி.எம். காதர் பாஷா முருகப்பெருமான பாடுறாரு. பாடி முடிச்சு இவர் முடிக்கிறாரு. முடிச்சு அவங்க கண்ணை திறக்க ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு தியான நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. இத்தனைக்கு அவங்க வெள்ளையர்கள், தமிழ் தெரியாது சிறை அதிகாரிகள். பார்த்த உடனே சரி தூக்குல போடலாம் அப்படின்னு பார்த்தா, தூக்குல போடுறதுக்கு நீதிபதி குறிச்ச அந்த நேரம் அப்படிங்கிறது தாண்டிடுச்சு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, சிறையில ஒரு நடைமுறை உண்டு, நேரத்தை தாண்டி தூக்குல போட முடியாது. அப்ப மறுபடியும் இந்த கைதியை கொண்டு போயிட்டு நீதிமன்றத்துல நிப்பாட்டி மறுபடியும் ஒரு நேரம் வாங்கி தூக்குல போடணும். இப்ப வேற வழியே இல்லைன்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை கூட்டிக்கிட்டு நீதிபதி கிட்ட போறாங்க. நீதிபதி போனா ஏன் அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி கூப்பிடுறதால ஹார்மோனியத்தை கொடு அப்படிங்கிறாரு நீதிபதியும் வெள்ளக்காரர், அவருக்கு தமிழ் தெரியாது. இப்ப இந்த மனுஷன் டி.எம். காதர் பாஷா இந்த ஹார்மோனியத்தை விரல மறுபடியும் படர விடுறாரு. அப்படியே ஆலாபனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பாட்டு ஆரம்பிக்குது. முருகப்பெருமான மேல மறுபடியும் அதே பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு. சுருளிமலை மீதில் மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா அப்படிங்கிற பாட்டை ஆலாபனை பண்ணி அங்கங்க சங்கதிகள்லாம் வச்சு பாடுறாரு. நீங்க நீதிபதியும் கண்ணை மூடி அந்த பாட்டை கேட்கிறாரு. அவருக்கு தமிழ் தெரியாது. இந்த பாட்டு அதே மாதிரி 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம் அப்படின்ட்டு ஏறத்தாழ 3/4 மணி நேரம் போகும். 3/4 மணி நேரம் முடிச்சு இந்த மனுஷன் பாட்டை பாடி முடிக்கிறாரு. பாட்டை பாடி முடிச்சு அதேபடி நீதிபதியும் கண்ணை திறக்க ஏறத்தாழ 5 நிமிஷம் ஆகுது. கண்ணை திறந்தா 2 சொட்டு கண்ணீர் அவர் கண்ணில இருந்து விடுது. இப்ப நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்றாரு அப்படின்னா, இப்படி உருகி உருகி பாடக்கூடிய ஒரு மனிதனால் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்க முடியாது, ஆகவே அவரை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கலைஞன் ஆகச்சிறந்த எப்படிப்பட்ட கலைஞனா இருந்தா தனக்கு கிடைச்ச தண்டனைய மாற்றி விடுதலை பெற்றிருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இன்னொன்னு பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, பகத்சிங்க்கு தேதி குறிச்சதும் ஒரு நீதிபதி தான். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, 24ஆம் தேதி தூக்குங்கிறத மாத்தி 23ஆம் தேதியே போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நீதிபதி வேற, ஆனா இந்த நீதிபதி மனசாட்சி உள்ள நீதிபதி அப்படிங்கிறதுனாலதான் இந்த தண்டனை அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டது. இதுல நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா தெரியும், இன்னைக்கு சாதி அப்படின்னு பேசுறோம், மதம் அப்படின்னு பேசுறோம், மத துவேஷம், சாதி துவேஷம் இவ்வளவு பலமா இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு நினைச்சு பாருங்க, இந்த டி.எம். காதர் பாஷா அப்படிங்கிறவரு ஒரு இஸ்லாமியர், பாடப்பட்ட முருகன் தமிழ் கடவுள். அதே நேரத்துல அந்த தண்டனை கொடுத்து தண்டனை ரத்து செஞ்ச அந்த நீதிபதி ஒரு கிறிஸ்தவர். இப்போ இங்க ஏதுங்க சாதி, இங்க ஏது மதம், எதுவும் கிடையாதுங்க, மனிதர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட தனக்கான தண்டனையை மாற்றிய கலைஞன் டி.எம். காதர் பாஷா இன்னைக்கு போற்றக்கூடிய கலைஞன். நன்றி, வணக்கம்.